சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி அது பேசிக் கான்செப்ட்டுக்குனே தனியாக ஒரு வீடியோ ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எக்ஸாமில் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100. அதாவது பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க. அப்படியே சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பிரின்சிபல் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. பிரின்சிபலுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம். பிரின்சிபல் அங்கே வச்சுக்கிட்டு இதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. இது கீழே வரும், இந்த 100 மேலே போகும். ஓகேங்களா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா rate of interest equal to simple interest into 100 divided by principal into time. ஓகேங்களா? அடுத்தது டைம் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் வச்சுட்டு இதுங்க கொண்டு வந்தா டைம் equal to simple interest into 100 divided by principal into rate of interest. மோஸ்ட்லி எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ல தான் கேட்பாங்க. ஸோ we should remember or memorize these 4 formulas.